ஓம் சாந்தி 17/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு நமக்கு முரளி சொல்றாரு. நிறைய மாணவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, இது அதிசயமான பாடம். எல்லையற்ற தந்தை கற்றுத் தருகிறார். பாபா சொல்றாரு, இது சாதாரண பாடம்லாம் கிடையாது, ஸ்கூல்ல போய் நீங்க படிக்கிற மாதிரி கிடையாது. இது ரொம்ப அதிசயமான பாடம். நீங்க மனித நிலையில இருந்து தேவதையா மாறதுக்கான பாடம். இதை சொல்லி கொடுக்குறவங்க அந்த எல்லையற்ற தந்தை, நம்மளை படைத்தவர். அவர் பரமாத்மாவே நேரா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. யார் அந்த உலகமே தேடிட்டு இருக்கோ அவரே வந்து நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பாபா மற்றும் அவரது படிப்பின் மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாது. பாபா மேலேயும் அவரது படிப்பு மீது எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. நமக்கு கற்றுத் தருபவர் யார் என்பதில் முதல் நம்பிக்கை வேண்டும். இப்ப முதல்ல அதுல நம்பிக்கை இருக்கணும். நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கணும்னு பாபா சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்கு நிரந்தர நினைவில் இருப்பதற்கான ஸ்ரீமத் ஏன் கிடைத்துள்ளது? பாபாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத் பாபாவை நினைவு செய்யணும் தான். அப்ப அந்த ஸ்ரீமத் ஏன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? பதில் சொல்றாரு, ஏனெனில் மாயை எனும் எதிரி இப்பொழுது உங்களின் பின்னாலே இருக்கிறது. மாயை ஒன்றும் ரொம்ப தூரத்திலே இல்லை, பின்னாலே நின்றுட்டு இருக்கு. எப்ப வந்து நம்ம ஏமாறுவோம்னுட்டு பாபா ஏற்கனவே முரளியில சொல்லியிருக்காரு. நீங்க பாபாவோட குடை நிழலையே அவர் சக்திகளுக்கு நடுவே நீங்க இருந்தீங்கன்னா மாயாவால தாக்குதல் கூட பண்ண முடியாதுன்ட்டு. அப்ப பாபாவை நம்ம மறந்துட்டோம்னா தான் அது நம்மள என்ன பண்ணிடும், அது நம்ம தாக்கும். அதுதான் பாபா சொல்றாரு, அதுதான் உங்களை விழ வைத்தது. அதான் மாயாதான் இவ்வளவு காலமா நம்மள கீழே இறக்கின்னு வந்துச்சு. அது இப்போது உங்களை பின்தொடர்வதை விடாது. இவ்வளவு நாள் அது கூட தான் நீங்க இருந்தீங்க, மாயா கூட. அது உங்களை பின்தொடர்ந்து விடாது. எனவே தவறு செய்ய வேண்டாம். அதனால பாபா என்ன சொல்றாரு, அதனால எந்த தவறுமே செய்யாதீங்க. பாபா சொன்ன ஸ்ரீமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்றாரு. கொஞ்சம் நம்ம ஸ்ரீமத்தை மீறினா கூட நம்ம மாயா கிட்ட மாட்டிக்குவோம். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கலாம், ஆனால் அரை கல்பமாக அதனுடையவராக இருந்தீர்கள். எனவே விரைவில் விடாதுன்னு பாபா சொல்றாரு. நீங்க இப்ப சங்கம யுகத்துல கூட வந்திருக்கலாம், ஆனா நீங்க அரை கல்பமா யார் கூட இருந்தீங்க? அந்த மாயா கூட தானே இருந்தீங்க. அதனால உங்களை விடாது. நினைவை மறந்தீர்கள், எனவே மாயை தவறு செய்ய வைத்தது. இப்ப நம்ம எப்ப தவறு செய்யறோம்னா, பாபா நினைவு மறந்து நம்ம தேக உணர்வுல வந்து எதுவுமே சிந்திக்கும் போது, செய்யும் போது, கர்மங்கள் செய்யும் போதுதான் நம்ம என்ன பண்ணிடுவோம், தவறு செய்வோம். மாயா வந்து நம்ம தவறு செய்ய வைக்கும். ஆனா நம்ம பாபா நினைவுல இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம், எந்த தவறும் செய்ய மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, கவனமா இருங்கள், அசுர வழியில் செல்ல வேண்டாம், இந்த மாயாவோட வழியில போகவே வேண்டாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளும் உள்ளனர், பாபாவும் இருக்கின்றார். இப்ப பாபாவும் இருக்கிறாரு, நம்ம தந்தை இருக்காரு நம்ம நேர எதிரில, நம்மளும் அவருக்கு நேரா இருக்கிறோம். குழந்தைகளும் இருக்கிறாங்க. பாபா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து ஓ குழந்தைகளே என்று சொல்கிறார். பாபா நம்மளை பார்த்து ஓ குழந்தைகளே நம்மளை அன்பா கூப்பிடுறாரு. அனைத்து குழந்தைகளும் அதுக்கு பதிலாக ஓ பாபா என்று சொல்கின்றனர். நம்மளும் என்ன சொல்றோம், ஓ பாபா அப்படின்னுட்டு நம்மளும் திரும்ப சொல்றோம், பதில் சொல்றோம். குழந்தைகள் அதிகமாக உள்ளனர். பாபா சொல்றாரு, குழந்தைகள் அதிகமாயிட்டாங்க. இந்த ஞானம் ஆத்மாக்களாக நமக்கு தான் என்பதை குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இது நமக்கு யாருக்கு இந்த ஞானம் கொடுக்கிறார் பாபா? ஆத்மாக்களுக்கு. நம்ம ஆத்மாக்களோட தந்தை வந்துட்டாரு, அவர் தான் நமக்கு ஞானம் கொடுத்துட்டு இருக்காருன்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு தந்தைக்கு எவ்வளவு குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப லௌகீகத்திலாம் வேணா அந்த காலத்துல ஒரு 10-15 எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த ஒரு தந்தைக்கு நிறைய குழந்தைகள் நம்ம இருக்கிறோம். தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார். இப்ப அவங்க குழந்தைங்களுக்கு தெரியுது பாபா எதுக்கு வந்திருக்காரு, நம்ம தந்தை இப்ப ஏன் வந்திருக்காரு அப்படின்னா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு வந்து வழி காமிச்சு நம்மள கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. அதனால நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கதான் வந்திருக்காரு, நம்மள முறைப்படுத்துறதுக்கு வந்திருக்காரு. அவர் முதல் தந்தையாக உள்ளார். ஃபர்ஸ்ட் அவர் நமக்கு தந்தையா தான் வந்திருக்காரு, பிறகு ஆசிரியர், பிறகு குருவாகவும் இருக்கின்றார். தந்தையா வந்திருக்காரு, நம்மளுக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு, நம்ம மேல அன்பை பொழியிறாரு. அதுக்கப்புறம் பிறகு ஆசிரியரா வந்து நமக்கு இந்த பாடம் சொல்லி கொடுத்து நம்மளை சரிப்படுத்துறாரு. இப்ப அதான் பாபா நம்ம இந்த மாயா கிட்ட மாயா எப்படிலாம் வரும், நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும்ட்டு ஆசிரியரா வந்து சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வந்து டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பர் வரும், கொஸ்டின் இப்படிலாம் கேட்பாங்க, இதுக்கு ஆன்சர் நீங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் பாபா வந்து நம்மளுக்கு இப்ப இதுல ஆசிரியரா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பிறகு குருவாகவும் இருக்கின்றார். நம்ம குருவா வந்து நமக்கு என்ன பண்றாரு, வழிகாட்டுறாரு. அப்ப அதுதான் பாபா சொல்றாரு, இப்போது தந்தை தான் நமக்கு பிறகு தூய்மை அடைவதற்காக நினைவு யாத்திரை கற்பிக்கின்றார். நம்மளுடைய தந்தை வந்துட்டாரு நமக்கு ஆசை கொடுக்கறதுக்காக, ஆத்மாக்களோட தந்தை. ஆனா நமக்கு வந்து
நினைவு யாத்திரை சொல்லி கொடுக்குறாரு. எதுக்காகனா நம்ம அப்பதான் என்ன ஆக முடியும், தூய்மை அடைய முடியும். நேரா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம்னா நம்ம மாறிடுவோம்னா மாற முடியாது. அதுதான் அரை கல்பமா மாயா நம்ம கூட இருக்கே, அது மாற விடாது இல்லையா. அதனாலதான் பாபா வந்து நினைவு யாத்திரை சொல்லி கொடுத்து ஸ்ரீமத்தை கொடுத்து நம்மள மாற வைக்கிறார், தூய்மையாக்குறார். மேலும் இது அதிசயமான படிப்பு என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இது எவ்வளவு ஒரு அதிசயமான படிப்பு. நாடகத்தின் முதல் இடை கடையின் ரகசியத்தினை தந்தை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. இது எவ்வளவு ஒரு அதிசயமான படிப்பு இது. அதாவது மற்ற ஸ்கூல் படிப்பெல்லாம் கூட ரொம்ப என்ன இருக்கும், தலையெல்லாம் கூட வலிக்கும், ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் ஸ்கூல் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள். ஆனா இந்த படிப்பு வந்து பாபா வந்து நம்மளோட ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. அது வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். பாபா வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு நமக்கு அப்படின்னுட்டு, இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னுட்டு. இதுல ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த படிப்பு இது ஒரு அதிசயமான படிப்பு. இது மூலம் நம்ம வந்து மனித நிலையில இருந்து தேவ நிலைக்கு உயர்றோம் இல்லையா. அதான் இந்த ரகசியத்தை வந்து தந்தை தவிர வேற எவரும் புரிய வைக்க முடியாது. எனவே அவரை எல்லையற்ற தந்தை என்று சொல்லப்படுகின்றது. அதனாலதான் நம்மள எல்லையற்ற தந்தை சொல்றோம். இந்த படிப்பு படிக்கும் போது நமக்கு வந்து சக்தியும் கிடைக்கும். ஸ்கூல் படிக்கும் போது சக்தி எல்லாம் கிடைக்காது. ஆனா நம்மளுடைய தந்தை வந்து இந்த முரளி சொல்லும் போது அது கேட்கும் போதே நம்மளுக்கு சக்தியும் நமக்கு கிடைக்கிறத நம்ம உணர்வோம். இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு அவசியம் உள்ளது. இதில் சந்தேகம் எதுவும் எழக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. இது எல்லையற்ற தந்தை தான் வந்து சொல்றாரு. இந்த நம்பிக்கை குழந்தைகளுக்கு அவசியமா இருக்கு. ஆனா இதுல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இதுல போக முடியும். சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம படிப்புல கவனம் செலுத்த மாட்டோம் இல்லையா. அதான் சொல்றாரு, சந்தேகம் வரக்கூடாது. இதுல உயர்ந்த படிப்பை எல்லையற்ற தந்தையை தவிர வேற யாரும் கற்பிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இந்த உலகத்தோடைய முதல் இடை கடை ரகசியத்தை பத்தி வேற யாராவது வந்து மனிதனால சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது இல்லையா. அதான் நம்ம கூப்பிடுறோம், பதித்த பாவனா வாருங்கள் எங்களை தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கின்றார்கள். நம்ம தானே கூப்பிட்டோம். அப்ப கூப்பிட்டோம்னா வருவாங்க தானே. அப்படிதான் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. நம்ம தூய்மையான உலகத்துக்கு கூட்டு போங்கன்னு சொன்னோம், அதுக்காக தான் வந்திருக்காரு. ஏனெனில் இது பதித்தமான தூய்மை இல்லாத உலகம். ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இது தூய்மை இல்லாத உலகம், அதனாலதான் கூப்பிடுறாங்க எங்க தூய்மையான உலகத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னுட்டு. தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்பவர் தந்தை. நம்ம பரமாத்மா தந்தை தான் அங்க கூட்டிட்டு போக முடியும். அங்க யாராவது பாபா வாருங்கள் பாவன உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லுவார்களா? பாபா சொல்றாரு, தூய்மையான உலகத்துல யாரா அப்படி சொல்லுவாங்களான்னா நாங்க கூட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. குழந்தைகளுக்கு அவர் ஆத்மாக்கள் ஆகிய நம்ம அனைவருக்கும் தந்தை அவருன்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்படி நினைக்கும் போது தேக உணர்வு விடுபட்டு போகிறது. நம்ம ஆத்மாக்களுக்கு அவர் தந்தைன்னும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது நம்மள்ட்ட அந்த தேக உணர்வு விடுபட்டு போகுது. அவர் எனது தந்தை என்று ஆத்மா தான் சொல்கிறது. ஆத்மா தான் என்ன பண்ணுது, அதுக்கு ஆத்மாக்கு புரியுது அவர் என்னோட தந்தை அப்படின்ட்டு அது ஏத்துக்குது. அது சொல்லுது, இந்த சரீரத்தின் மூலம் சொல்லுது. இப்போது இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும்னு பாபா சொல்றாரு. இந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணும். உண்மையில் தந்தையை தவிர வேற எவரும் இவ்வளவு ஞானம் தர முடியாது. எப்படி இவ்வளவு ஞானத்தை கொடுக்க முடியும்? எல்லா ஞானமும் நமக்கு தந்துடுறாரு. எல்லா சாஸ்திரங்களோட ஞானம் எல்லாமே இதுல கொடுத்துடுறாரு பாபா. முதல் இந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கையும் ஆத்மாவிற்கு தான் புத்தியில் ஏற்படுகிறது. அதாவது நம்பிக்கை வேணும்னு பாபா சொல்றாரு. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே இந்த வழியில போக முடியும்னு பாபா சொல்றாரு. நம்பிக்கை கூட யாருக்கு தான் ஏற்படுது, ஆத்மாவிற்கு தான். அதுவும் அதோட ஆத்மாலதான் நமக்கு மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா. அப்ப அந்த மனம் புத்தி சம்ஸ்காரத்துல இது வந்து புத்தியில ஏற்படுது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இவர் எனது தந்தை என்று ஞானம் ஆத்மாவிற்கு கிடைக்கின்றது. பரமாத்மா என்னுடைய தந்தைன்ட்டு இந்த ஞானம் யாருக்கு கிடைக்குது, ஆத்மாவுக்கு தான் கிடைக்குது. இந்த சரீரம் எதுவுமே கிடையாது. சரீரத்துல இருக்க ஆத்மாக்குள்ளதான் எல்லா நடிப்புமே ஸ்டோர் ஆயிருக்குது இல்லையா. அதனால வந்து இந்த ஆத்மாவுக்கு தான் கிடைக்குது. சரீரம் இங்கே விட்டுட்டு போயிட போறோம் நம்ம. அதாவது சரீரம் வந்து ஜடம் தான். அப்ப ஆத்மாலதான் அந்த மனம் புத்தி சம்ஸ்காரம் இருக்கு. இந்த மனம் புத்தி சம்ஸ்காரம்னா ஒவ்வொரு பிறப்புக்கும் அதை எடுத்துக்கிட்டு போகுது. போன பிறவில இருந்து அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகுது. இப்படி ஒவ்வொரு பிறவியா அந்த மனம் புத்தி சம்ஸ்காரம்லாம் எடுத்துட்டு போகுது. அதனாலதான் போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. மனம் வந்து உடல்ல இருக்கிறதா இருந்துச்சுன்னா இதயத்தை காமிப்பாங்க எல்லாரும் மனம்னா. இப்ப உடல்ல இருக்கிறதா இருந்தா இங்க உடலை எங்கேயோ விட்டுட்டு போயிடும், அது அழுகி போயிடுது, மண்ணோட மண்ணா ஆயிடுது. அப்படின்னும் போது அது எப்படி எடுத்துட்டு போக முடியும். அப்ப அடுத்த பிறவில போன பிறவி ஞாபகம் எல்லாம் வருது சில பேருக்குன்னா, அந்த ஆத்மாலதான் அந்த மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாம் இருக்குது. அதான் பாபா வந்து இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாரு. இதில் உறுதியான நம்பிக்கை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். வாயால் எதுவும் சொல்ல வேண்டாம். பாபா சொல்றாரு, நீங்க வாயில எதுவும் சொல்ல வேண்டாம். நான் ஆத்மா ஒரு தேகம் எடுத்து மறுதேகம் எடுக்கின்றேன். இதில் புரிஞ்சுக்கணும்ன்றாரு. நம்ம ஒரு தேகம் எடுத்து நான் தான் பிறவி எடுக்கிறேன். ஆத்மாவில் தான் சம்ஸ்காரம் அனைத்தும் உள்ளது. இப்ப ஆத்மாவிலதான் இந்த சம்ஸ்காரம், அதாவது அந்த சுபாவம்
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுபாவமா இருப்பாங்க. ஒரு வீட்லயே 4-5 குழந்தைங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இந்த சம்ஸ்காரம் சுபாவம் அதுலதான் இருக்கு. ஒவ்வொரு பிரியோட சம்ஸ்காரத்தை அதுதான் எடுத்துன்னு போகுது. இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், தந்தை வந்துள்ளார், நமக்கு மிக உயர்ந்த பாடம் கற்பிக்கின்றார் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உயர்ந்த கர்மமும் கற்பிக்கின்றார். அது மட்டுமா பண்றாரு பாபா பாடம் கற்பிச்சு நமக்கு இது வரைக்கும் நம்ம கர்மம் செயல்கள் எதுவும் ஒழுங்கா இல்லை. இப்ப நம்மள என்ன பண்றாரு, உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கின்றார். இது சாதாரண இல்ல மோசமான கர்மங்கள் கூட நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்ப பாபா என்ன பண்றாரு, இதெல்லாம் கீழானது, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த கர்மங்கள்ல விகாரங்கள்ல எல்லாம் நம்ம வெளிப்பட வைக்கிறார். இதனால நாம இந்த உலகில் இப்பொழுது வரவே மாட்டோம். அதனால நம்ம திரும்ப என்ன பண்ண மாட்டோம், இங்க போனோம்னா திரும்ப இந்த கலியுக உலகத்துக்கு வரமாட்டோம். ஏன்னா இந்த கலியுக உலகத்துல என்ன இருக்குதுன்னா இந்த விகாரங்கள் தான் இருக்குது. பாபா நம்ம அந்த 5 விகாரங்கள்ல இருந்து வெளிவரதுக்கு, தூய்மை ஆக்கிறதுக்கு தான் நம்ம பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம அதை கத்துக்கும் போது அப்ப நம்ம திரும்ப இந்த உலகத்துல வரமாட்டோம் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, திரும்ப இந்த உலகத்துக்கு வரமாட்டீங்க. நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா இந்த தூய்மையற்ற உலகத்துக்கு நீங்க வரமாட்டீங்க. நீங்க அதோட தூய்மையான உலகத்துக்கு தான் போவீங்க. அப்ப நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா இந்த உலகமே தூய்மையா மாறிடும், சொர்க்கமா மாறிடும். அங்கதான் நம்ம வருவோம். அந்த மனிதர்கள் இந்த உலகில் வர வேண்டும் என நினைக்கிறார்கள். மத்தவங்க அப்படி நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை. நீங்கள் இந்த அமர கதையை கேட்டு அமரபுரிக்கு செல்கிறீர்கள். சிவன் பார்வதிக்கு அமர கதை சொன்னாரு அப்படின்னு இருக்குது இல்லையா. அப்ப நீங்க தான் அந்த பார்வதி. சிவன் இந்த அமர கதை நமக்கு சொல்றாரு. நம்ம இதோட அமரபுரிக்கு போயிடுவோம். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். சொர்க்கத்துல அங்க எல்லாருமே என்ன அமரர்களா இருப்பாங்க. அமரபுரி என்றால் அங்கே சதா அமரராக இருப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. சத்தியுகம் திரேதாயுகம் அமரபுரி ஆகும். அங்கதான் நீங்க அமரரா இருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு பிறவி 150 ஆண்டுகள்னா 150 ஆண்டுகள் முடிச்சிட்டு நான் இந்த உடலை விட்டு அடுத்தது நான் இந்த வீட்டுல இந்த அம்மா அப்பாவுக்கு நான் போய் குழந்தையா பிறக்க போறேன் அப்படின்ட்டு, இந்த உடல் வயதாயிடுச்சு, நம்ம அடுத்த உடல் எடுக்க போறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா இங்க போயிடுவாங்க. அதனால அதை எப்பயுமே அமரர் பயப்பட மாட்டாங்க. உடலை விட்டு போகணும்னு பயப்பட மாட்டாங்க. எப்படி இந்த பாம்பு தோல் உரிச்சிட்டு போதோ ஈஸியா தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேற தோல் வந்துடும். அந்த மாதிரிதான் அங்க பிறவி எடுப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளுக்கும் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அப்ப நீங்க அமரபுரிக்கு போறீங்க, இங்க இருக்கிற கவலைகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க அங்கதான் போறீங்க. இப்ப நம்ம இந்த வெளியூர்ல இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம ஊருக்கு திரும்பிடுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இப்ப நீங்க இருக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்க சத்தியுகத்துக்கு போயிடுவோம். இந்த கல்வியை தந்த சிவனை தவிர வேற எவரும் கற்பிக்க முடியாது. பாபா சொல்றாரு, இந்த கல்வியை வேற யாராலும் சொல்லித்தர முடியுமா? ஏன்னா இந்த கல்வியை தந்தை சிவனை தவிர வேற யாருமே இதை கற்பிக்க முடியாது. மனிதர்களால இந்த கல்வியை கற்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எப்படி அவங்க சொல்லித்தர முடியும்? யாருக்குமே தெரியாதது தானே இந்த விஷயம். சன்னியாசிகள்லாம் இறைவனை பத்தி கேட்டாலே தெரியாது, எப்படி இருப்பாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த பரபிரம்மம் அந்த இடத்த அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இறைவன் நினைச்சிட்டாங்க. பரந்தாம உலகத்தையே இறைவன் நினைச்சுக்கிட்டாங்க, அந்த செம்மண் நிறமான உலகத்தை. ஏன்னா அந்த உலகத்தை நினைச்சாலே அவங்களுக்கு என்ன கிடைக்குது, அமைதி கிடைக்குது. அதனால அவங்க அதுதான் இறைவன், அந்த உலகத்தை இறைவன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த அமைதி அடைஞ்சு அப்படியே அவங்க முக்தி அடையும் போது அந்த இடமே அமைதி அடைஞ்சிடும். அததான் பாபா சொல்றாரு. அதனால இது வேற யாரும் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, தெரியாது அவங்களுக்கு. தந்தை நமக்கு கற்பிக்கின்றார். மற்ற ஆசிரியர் எல்லாம் சாதாரண மனிதர்களே. தந்தை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா மத்த உலகத்துல சொல்லி கொடுக்குற ஆசிரியர் எல்லாம் சாதாரண மனிதர்கள். இங்க நீங்கள் யாரை பதித்த பாவன துக்கத்தை நீக்கி சுகம் தருபவர் என்று சொல்கிறீர்களோ அந்த தந்தையை இப்போது நேருக்கு நேராக கற்பிக்கின்றார். பாபா சொல்றார், உலகத்துல எவ்வளவு ஆசிரியர்கள் யாரோ இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் மனிதர்கள், அவங்கதான் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யாரை கூப்பிட்டீங்களோ, பதித்த பாவனரே, துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்போரே அப்படின்னு சொன்னீங்களோ அவரே நேருக்கு நேரா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நேரடியாக வராமல் ராஜயோக கல்வி எப்படி கற்பிக்க முடியும்னு பாபா கேக்குறாரு. நேரடியா வராம எப்படி சொல்லித்தர முடியும் பாபா கேக்குறாரு. டீச்சர் போன்ல சொல்லி கொடுத்தா கூட நேர்ல ஆஜர் ஆகணும்ல, அவங்க முகத்தை காமிச்சுதானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப டீச்சர் இல்லாத எப்படி ஒரு கல்வியை கத்துக்க முடியும்? எதுவுமே. அதான் பாபா சொல்றாரு. அப்ப நேரடியா சொல்லாம இதை யாரு சொல்லி கொடுக்க முடியும்? இது கூட யாருக்கும் புரிய மாட்டேங்குது. பாபா சொல்கிறார் அப்படின்ட்டு, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்காக இங்க கற்பிக்கின்றேன். பாபா நம்மள இனிமையான குழந்தைகளேன்னு கூப்பிட்டு உங்களுக்காக தான் இங்க நான் கற்பிக்கின்றேன் பாபா சொல்றார். கற்பிப்பதற்காகவே இவருக்குள் பிரவேசமாகின்றேன். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் இவருக்குள்ள பிரவேசமே ஆகிறேன். உண்மையில் பகவான் வாக்கும் இதுதான் பகவான் வாக்கு. எனவே அவருக்கு அவசியம் உடல் வேண்டும்.
வாய் மட்டுமல்ல முழு உடலும் தேவை. அப்ப பாபா சொல்றார், இப்ப சொல்லி கொடுக்கணும்னா அவருக்கு என்ன வேணும்? உடல் வேணும் இல்லையா? அந்த உடல்ல தானே வாய் இருக்கு. இப்ப அவர் வாய் மட்டும் இருந்தா வாய் மட்டும் வந்து பேசுமா? ஒரு உடல்ல வந்து தானே பேச. வாய் மட்டும் பேசினா எப்படி இருக்கும் பாக்கிறதுக்கு? அதனால அவர் உடல் எடுத்து அந்த உடல்ல இருக்கிற வாய் மூலமா நம்மளுக்கு பேசுறாரு. அவரே சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் கல்ப கல்பமும் புருஷோத்தம சங்கமயுகத்தில் சாதாரண உடலில் வருகின்றேன் என்று பாபா சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்பமும் இந்த மாதிரி சங்கம யுகத்துலதான் நான் இந்த சாதாரண உடல் பிரம்மா உடல்ல நான் வரேன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சாதாரண உடல் அவர் எதுக்கு சொல்றேன்னா, அவர் மிக ஏழையும் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தரும் அல்ல. சாதாரண மிடில் கிளாஸ் மாதிரி இருக்காரு. ரொம்ப ஏழையும் கிடையாது, பெரிய ராஜாக்கள் அந்த மாதிரியும் அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு வைர வியாபாரி தான் இல்லையா? அவர் சாதாரணமானவர் அப்படின்ட்டு பாபா சொல்றார். அந்த சாதாரண ஒரு உடல்ல தான் வராடினார். குழந்தைகளாகிய உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். அவர் நமது தந்தை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அவர் நமது தந்தை, நாம் ஆத்மா, அவர் ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை. இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. உலகில் மனிதர்களாக உங்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை. அப்ப பாபா சொல்ல, உலகில மனிதர்களா உள்ள எல்லாருக்குமே, எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தந்தை அப்படின்றார். அதனால்தான் எல்லையில்லா தந்தை என அவர் கூறுகின்றனர். அப்ப எல்லையற்ற தந்தைன்னு ஏன் நம்ம சொல்றோம்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அவங்க எல்லாருக்கும் ஒரு தந்தை இல்லையா? சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகின்றது. சிவ ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். அப்ப சிவன் வந்து இங்க ஜெயந்தி ஆகுறாருன்ட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆனா அதை பற்றி யாருக்குமே தெரியல. யாரிடாவது கேட்டு பாருங்கள், சிவ ஜெயந்தி எப்போதுல இருந்து கொண்டாடப்படுகிறது போய் கேளுங்க. யார்ட்டையாவது கேளுங்க, சிவ ஜெயந்தி எப்போதுல இருந்து நீங்க கொண்டாடுறீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? பரம்பரையாகன்னு சொல்வார்கள். அது எப்போது இருந்துன்னா அப்படின்னா தேதி இருக்கணும் இல்லையா? அது அவங்களுக்கு தெரியாது. டிராமா ஆதியும் அந்தமும் இல்லாதது. ஆனால் நாடகத்தில் நடைபெறுகின்ற செயல்களுக்கு நாள் கிழமை வேண்டும் அல்லவா? அப்ப இதெல்லாம் நாடகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் வந்து நாள் கிழமை எல்லாம் இருக்கணும் இல்லையா? ஆனா இது யாருக்குமே தெரிவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யாருக்குமே தெரியல. அவங்க வந்து பரம்பரையா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நமது சிவத்தந்தை வருகின்றார் என்று அன்போடு யாரும் இந்த ஜெயந்தியை கொண்டாடுவதில்லை. அப்ப சிவ ஜெயந்தி வந்து நம்மளோட சிவத்தந்தை வந்துட்டாரு அப்படின்ட்டு யாரும் இந்த ஜெயந்திய அன்போடு கொண்டாடுறது இல்லைன்னு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நேருவின் ஜெயந்தியை கூட அவ்வளவு அன்போடு கொண்டாடுகிறார்கள். ஆனா வந்து நேருவோட ஜெயந்தியை கூட ரொம்ப அன்போடு கொண்டாடுறாங்க. கண்ணீரே வந்து விடும், அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. ஆனா சிவ ஜெயந்தியை பற்றி யாருக்கும் தெரியவதே இல்லை. ஏன்னா அதுக்கு லீவ் கூட விடுறது கிடையாது. சிவன் ராத்திரிக்கு எங்க லீவ் விடுறாங்க? அதுவும் கிடையாது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, யாருமே அந்த மாதிரி அன்போடு நீங்க கொண்டாடுறதே இல்லை. சிவ ஜெயந்தியை பத்தி தெரியல. சிவன் இங்க ஜெயந்தி ஆயிட்டாரு, வந்துட்டாரு, பாடம் கற்பிச்சுன்னு இருக்காரு, நமக்காக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. இப்போது நீங்கள் அனுபவியாக உள்ளீர்கள். ஆனா உங்களுக்கு மட்டும் இதுல அனுபவம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம்ன்றாரு. அநேக மனிதர்கள் உள்ளனர், யாருக்குமே ஒன்றுமே தெரிவதில்லைன்னு பாபா சொல்றாரு. நிறைய பேருக்கு அது தெரியல. எவ்வளவு விழாக்கள் கொண்டாடுகிறார்கள், அங்கே சென்றால் உண்மையிலும் உண்மை என்னவென்று சொல்லலாம். நிறைய விழாக்கள்லாம் கொண்டாடுறாங்களா, அங்க போயிட்டு நீங்க இதெல்லாம் சொல்லலாம். பாபா அமர்நாத் பற்றியும் உதாரணத்திற்காக சொல்லி இருந்தார். பாபா வந்து அமர்நாத் பத்தி சொன்னார். அங்கு சென்று உண்மையில் என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தார். அமர்நாத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அங்க போயிட்டு உண்மையில என்ன நடைபெறுதுன்னு பார்த்தார். மற்றவர்கள் எல்லாம் பிறர் மூலமாக கேட்டதே சொல்லுவாங்க. யாரோ ஒருவர் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, பனிலிங்கம் உள்ளது என்று. இப்ப அங்க பனிலிங்கம் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்களாம். ஒருத்தவங்க சொன்னாங்களாம். மற்றவர்கள் எல்லாம் பிறர் மூலமா கேட்டதை சொல்லுவாங்க. யார் பார்க்காதவங்க என்ன பண்ணுவாங்க? யார் போனாங்களும் சொல்றதை கேட்டு சொல்லுவாங்கல்ல. அப்ப யாரோ ஒருத்தர் சொன்னாராம் பனிலிங்கம் இருக்குதுன்ட்டு. அதுவே சத்தியம் ஆயிற்று. பாபா சொல்றாரு, அது சத்தியம் ஆயிடுச்சுன்றாரு பாபா. ஏற்கனவே இல்லாத கூட இப்ப அது உண்மையாயிடுச்சுன்றாரு. இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு சரி எது தவறு எது என்பதை பற்றிய அனுபவம் கிடைத்துள்ளது அப்படின்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் எது உண்மை, எது சரி, எது தவறு, எல்லாமே தெரியும். இறைவன் எங்க, நமக்கு என்ன வந்து அமர கதை சொல்றாரு, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு புரியும்ன்றார் பாபா. இதுவரையில் படித்து கேட்டு வந்த அனைத்தும் தவறுகளே. பாபா சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் படிச்சு கேட்டு வந்தீங்களோ சாஸ்திரத்திலாம், அதெல்லாம் தவறு. காயமே பொய்யடா, காற்றடித்த பையடா என்ன சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த உடல் ஒரு பொய், அது ஒரு சாதாரண காற்று உள்ள பைய அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? இது வந்து பொய்யான கண்டம், அது உண்மையான கண்டம். அந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இது ஒரு பொய்யான கண்டம். இந்த உடல் கூட பொய்யான தானே, எவ்வளவு துக்கம் கொடுக்குது. அதனால இது பொய்யான கண்டம் உலகமே. ஆனா அது உண்மையான கண்டம். அங்க வந்து எல்லாரும் எப்படி இருப்பாங்க? சுகமா இருப்பாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் முடிந்து விட்டது.
அதெல்லாம் முடிஞ்சிச்சு, நீங்க இப்போது கலியுகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னு பாபா சொல்றாரு. இதையும் வெகு சிலரே தெரிந்துள்ளனர். இதையும் கொஞ்சம் பேர் தான் தெரிஞ்சிருக்காங்க. உங்களது புத்தியில் அனைத்து சிந்தனைகளும் உள்ளது. உங்க புத்தியில எல்லாமே இருக்குது. தந்தையிடம் அனைத்து ஞானமும் உள்ளது. தந்தைக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். பரமாத்மா படைத்தவர், அப்ப அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? அவரை தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆசிரியரும் தன்னை போல மாற்றுகின்றாரோ அது போல அவர் தன்னிடம் உள்ள ஞானத்தை இவர் உடல் மூலமாக வழங்கி நம்மையும் தனக்கு நிகராக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். இப்ப ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல போய் பாடம் எடுக்கும் போது குழந்தைங்களுக்கு தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. அந்த மாதிரிதான் பாபா வந்து அவருக்கு தெரிந்த ஞானத்தை, அவருக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பிரம்மா உடல்ல வந்து நமக்கு அவருக்கு நிகரா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து அவருக்கு நிகரா நம்மள மாத்திட்டு இருக்காரு. இப்போது நீங்கள் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். பாபாக்கு நேரா உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாபா பேசி கொண்டிருக்கிறார் நம்ம கிட்ட. நன்றாக உறுதி செய்கின்றீர்கள். இதை கூட நல்லாவே நீங்க உறுதி செய்றீங்க. இவர் நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. பாபா நேர எதிரில உட்காந்து நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம். வந்திருக்கவர் யாரு? இவரு நம்ம அனைத்து ஆத்மாக்களோட தந்தை. அந்த தந்தை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு மனித ஆசிரியர் அல்ல. இவர் அந்த இறைவன் வந்துட்டாரு நமக்கு தெரியுது. இந்த தேகத்திற்குள் கற்பிப்பவராகிய அந்த நிராகார் சிவத்தந்தை வீற்றிருக்கின்றார். இந்த தேகத்துல வந்து உட்கார்ந்துருக்கவர் யாரு? அந்த நிராகார் சிவத்தந்தை. இந்த பிரம்மா ஒன்னும் அதெல்லாம் சொல்லித்தரல, பிரம்மா பாபா ஒன்னும் சொல்லித்தரலன்னு சொல்றார். அவர் நிராகாராக இருந்த போதும் ஞான கடலாக இருக்கின்றார். அவர் நிராகார் புள்ளியா இருந்தாலும் அவர் ஞான கடல். அவர் தான். மனிதர்களோ அவருக்கென்று எந்த வடிவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க, எந்த வடிவுமே அவருக்கு இல்லை அப்படின்ட்டு. மகிமையும் செய்கின்றார்கள். ஞான கடல் சுகக்கடல், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு எந்த வடிவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா மகிமை எப்படி செய்யறாங்க? அவர் ஒரு ஞான கடல், அவர் சுகக்கடல்னா அப்ப ஏதோ ஒண்ணு இதை பத்தி தானே சொல்றாங்க. ஒரு பொருளை பத்தியாச்சும் சொல்லணும்னு இருக்கும் இல்லையா? பாபா சொல்றாரு, நாடகப்படி வெகு தூரம் சென்று விட்டனர். நாடகப்படி இந்த மாதிரி வெகு தூரம் போயிட்டாங்க அப்படின்றார். பாபா மிக அருகில் அழைத்து வருகின்றார். ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அதாவது பாபா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அவருக்கு உருவமே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பாபா நம்மள ரொம்ப அவர் கிட்டக கொண்டு வராரு. 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு கற்பிக்க தந்தை வருகின்றார். 5000 ஆண்டுகள் முடிச்ச பிறகு திரும்ப நமக்கு கற்பிக்கிறதுக்காக தந்தை வந்திருக்கிறாரு. இந்த ஞானம் வேறு யாரிடமும் கிடைக்க முடியாது. இது வேற யாருக்கு தெரியும்? பாபா தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. இந்த ஞானமே புதிய உலகிற்கானது. இந்த ஞானம் எதுக்காக பாபா வந்து நமக்கு கொடுக்குறாருன்னா, நம்மள அந்த தூய்மையான உலகத்திற்காக தான், அங்க போகிறதுக்காக தான். அதனால எந்த மனிதரும் இதை தர முடியாதுன்ட்டார். ஏனெனில் தமோ பிரதானமாக உள்ளனர். எல்லா மனிதர்களும் இப்ப தமோ பிரதானா இருக்காங்க. எது சரி எது தவறுன்னு கூட தெரியல. விகாரங்கள்லாம் சரின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க இல்லையா? அவர்கள் யாரை சதோ பிரதானமாக்க முடியும்? அவ்வளவு தமோ பிரதானமா அவங்களே இருக்காங்கன்னா அவங்க எப்படி மத்தவங்கள சதோ பிரதானமா ஆக்க முடியும்? முடியாதுன்ட்டு பாபா சொல்றார். அவர்களே மேலும் மேலும் தமோ பிரதானமாகி ஆகி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க என்ன பண்றாங்க? இன்னும் என்ன ஆயிட்டே போறாங்க, தமோ பிரதானமா ஆயிட்டு போறாங்க. இந்த பக்தி கூட ரொம்ப இப்ப தமோ பிரதானமா ஆயிட்டு போகுது இல்லையா? பாபா சொல்றார். ஓம் சாந்தி. பாபா சொல்றாங்க, நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். பாபா இவருக்குள் பிரவேசித்து நமக்கு கற்று தருகின்றார். இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா, பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்கிறது சிவன் தான். பிரவேசமாகி நமக்கு வந்து இப்ப பாடம் எடுத்துட்டு இருக்கிறதே சிவன் தான்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாபா சொல்றார், குழந்தைகளை தவறு செய்யாதீர்கள். எதிரி இப்பொழுதும் உங்கள் பின்னாலேயே இருக்கிறான். பாருங்க, பாபா சொல்ற அந்த மாயா என்ற எதிரி வந்து உங்க பின்னாலேயே இருக்குது, நம்மள தவறு செய்ய வைக்குது. அதனால எந்த டைம்ல தவறு செய்யாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவன் தான் உங்களை விழ வைத்தவன். பாருங்க, அந்த மாயா தான், அந்த 5 விகாரங்கள் தான் நம்மளை விழ வச்சதே. அது வந்து நம்ம பின்னாலேயே இருக்குது. அது பார்த்துக்கிட்டே இருக்கு எப்ப நம்ம விழுவோன்ட்டு. அதுதான் உங்களை விழ வச்சது சொல்லி பாபா சொல்றாரு. அவன் இப்போது உங்களை பின்தொடர்வதை நிறுத்த மாட்டான். ஏன்னா இப்ப நம்ம ஈஸ்வரனோட குழந்தை ஆயிட்டதுனால அது மாயா என்ன பண்ணும்? இவ்வளவு நாள் அதோட கஸ்டமரா நம்ம இருந்தோம் இல்லையா? திடீர்னு இப்ப ஈஸ்வரனோட கஸ்டமர் ஆயிட்டுன்னா அதுக்கு பிடிக்காது. அதனால இப்ப வந்து அது என்ன பண்ணும்? நம்ம பின்தொடர்வதைய நிறுத்தாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சங்கமேகத்தில் இருக்கலாம். இப்ப நம்ம சங்கமேகத்துல பாபாவோட பாதுகாப்புல வந்துட்டோம். இருந்தாலும் அரைக்கல்பமா அவனுடன் இருந்தீர்கள் அல்லவா? 2500 வருஷம் மாயா கூட தான் இருந்தோம் இல்லையா? அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்திலேயே உழண்டு நடிப்பு நடிச்சிட்டு இருந்தோம். எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், அந்த மாயா கூடயே தான் எடுத்திருக்கோம் இல்லையா? அதனால இப்ப வந்து பாபா கூட வந்தோன்னு அதுக்கு பிடிக்காது. அதனால எனவே அவ்வளவு சுலபமாக உங்களை விட்டுவிட மாட்டான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனால அந்த 5 விகாரத்துல இருந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால வெளியே வர முடியாது.
கவனமாக இல்லை என்றால், நினைவு செய்யவில்லை என்றால் மேலும் தவறுகள் செய்ய வைப்பான். அப்ப நம்ம அட்டென்ஷனோட இருக்கணும், பாபா நினைவுலே இருக்கணும். பாபா நினைச்சாதான் நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும், இல்லைன்னா மேலும் தவறுகள் நம்ம மூலமா நடந்துரும். அதனால காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் நம்மளை விடாது, அது செய்ய வச்சிரும். அதனால மேலும் தவறுகள் செய்ய வைப்பான்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு ஏதேனும் அடி விழுந்து கொண்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஏதாவது அடி விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம மூலமா தவறுகள் நடக்க அதன் மூலமா நமக்கே திரும்ப அடி விழுந்துகிட்டே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுதெல்லாம் பாருங்கள், மனிதர்கள் தன்னைத்தானே அடித்துக் கொள்கிறார்கள். இப்ப பாருங்க, நிறைய பேரு சண்டை போட்டு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாங்க. என்னென்ன சொல்லி விடுகிறார்கள், என்னென்ன இப்ப சொல்லிட்டாங்கன்னா, சிவன் மற்றும் சங்கர் இருவரையும் ஒன்றாக இணைத்து சொல்லிவிட்டார்கள். சிவசங்கர் சொல்லிட்டாங்க, சிவனும் சங்கரரும் ஒண்ணு அப்படிலாம் வேற சொல்லுவாங்க இல்லையா. சிவன் சங்கர் கோயிலுக்கு போனாலே பாத்தீங்கன்னா சிவலிங்கம் உள்ளார வச்சிருப்பாங்க, வெளியில சங்கரனோட சிலை இருக்கும், ரெண்டு பேரும் ஒண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காமலே சொல்லிட்டாங்களே. அது பாபா சொல்றாரு, அவருடைய தொழில் என்ன, இவருடைய தொழில் என்ன, சங்கரருடைய தொழில் என்ன, சிவனுடைய தொழில் என்ன, தெரியாமலே சொல்லிட்டாங்க. எவ்வளவு வித்தியாசம் உள்ளது பாருங்க. சிவனோ உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான், சிவன் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சங்கரர் பாருங்க தேவதை, அவர் வந்து படைப்பு, சிவனுடைய படைப்பு வந்து சங்கரர், அவர் தேவதை. பிறகு சிவசங்கர் என்று இணைத்து சொல்வது எப்படி சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு சிவன் சங்கர் கண்ணை திறந்தா உலகமே அழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க, ஆனா சிவனை வந்து அன்பே சிவன் சொல்லுவாங்க. அப்புறம் எங்க இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சொல்ல முடியும், இணைத்து சொல்வது எப்படி சொல்லி பாபா கேக்குறாரு. அன்பே சிவமானவர் போய் உலகத்தை அழிப்பாரா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்ப வந்து அவருடைய படைப்பு தான் சங்கரர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பாபா வந்து இதெல்லாம் சொல்லி இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நடிப்பு இருவருக்கும் தனிப்பட்டது சொல்லி பாபா சொல்றாரு. நடிப்பு ரெண்டு பேருக்குமே தனிப்பட்டது. சிவபகவான்றது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவர்தான் வந்து பாடம் எடுத்து எல்லா ஆத்மாக்களையும் மாத்தி கூட்டு போறாரு. இங்க கூட அநேகருக்கு இப்படி எல்லாம் பெயர் வைத்துள்ளார்கள். சிவசங்கர்னு பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா, ரெண்டு பேர் இணைச்சு வச்சுக்கிறாங்க. ராதா கிருஷ்ணன் பாருங்க, ராதை வேற கிருஷ்ணன் வேற, ஆனா ராதா கிருஷ்ணன் பேர் வச்சுக்குவாங்க, லட்சுமி நாராயணன் பேர் வச்சுக்குவாங்க. சிவசங்கர் இருவர் பேரையும் இணைத்து தனக்கே வைத்துக் கொண்டார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, இதுவரையில் பாபா புரிய வைத்த அனைத்துமே மீண்டும் திரும்ப நடைபெறும் சொல்லி பாபா சொல்றாரு. திரும்ப அடுத்த கல்பத்துல இதே மாதிரிதான் பாபா நமக்கு வந்து புரிய வைப்பாரு. பாபா சொல்றாங்க, இன்னும் சிறிது நாட்களே உள்ளன, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பாபா இங்கேயே அமர்ந்து விடுவாரா என்ன? பாபா வந்தாரு, 100 வருஷமா பாடம் எடுத்துனுக்குறாரு, அவரும் இங்கேயே இருந்துருவாரா? டிராமா அப்படியே போயிட்டு இருக்கோம் இல்ல இல்லையா. அவரு கிளம்பணும், நம்மளும் கிளம்பணும். பாபா சொல்றாரு, குழந்தைகள் வரிசை கிரமமாக படித்து கர்மாதீத் நிலை அடைந்து விடுவார்கள். இப்ப பாபா நம்மளை படிக்க வச்சு புத்தியில நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றாரு. நம்மள ஆத்ம உணர்வை விழிப்படைய செய்யறாரு. கும்பகர்ண தூக்கத்துல இருந்த எல்லாரையும் விழிக்க செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப படிச்சு படிச்சு நம்ம என்ன ஆகும், வரிசை கிரமமா கர்மாதீத் நிலையை அடைஞ்சிருவோம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. கர்மாதீத் நிலையை எல்லாருமே அடைந்து விடுவார்கள். பாபா சொல்றாரு, நாடகப்படி மாலையும் உருவாகிவிடும். நாடகப்படி அந்த 108 மாலை, எந்தெந்த மாலையெல்லாம் உருவாகணுமோ எல்லா மாலையும் உருவாயிடும்ன்றாரு. எந்த மாலை உருவாகும்? அனைத்து ஆத்மாக்களின் மாலையும் உருவாகிவிடும். பாருங்க, எல்லா ஆத்மாக்கள் அங்க பரந்தாமத்துல ஃபுல் மாலை இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் மாலை எல்லாருக்கும் ஞானம் போய் சேர்ந்துரும். அப்படியே உலகத்துல இருக்கிற அந்த 800 கோடி ஆத்மாக்கள் அந்த பெரிய மாலை, சிவனுடைய மாலை, ருத்ர மாலையை உருவாகிடும்னு சொல்றாரு பாபா. பிறகு வீடு திரும்பி செல்வார்கள். அப்புறம் எல்லாருமே வீடு திரும்பி போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதல் நம்பர் மாலை உங்களுடையதான். முதல் நம்பர் அந்த 108 இதெல்லாம் நம்மளுடைய மாலை தான் சொல்லி பாபா சொல்றாரு. சிவனுக்கு நெருக்கத்துல இருக்கிற குழந்தைகள், பாபா பேச்சை கேட்டு யாரெல்லாம் தன்னை மாத்திக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த நெருக்கத்துல இருக்கிற குழந்தைகள். இத பத்தினா கூட நிறைய இருக்குது, ஹையஸ்டான ஆத்மாக்கள் அப்படிலாம் கூட நிறைய டிஸ்கஷன் வந்து பண்றாங்க. சில யூடியூப்ல சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா சிலர் வந்து அந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப ஹையஸ்டான ஆத்மாக்கள்னு சில பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் கூட டிஸ்கஸ் பண்றாங்க. அது சில இதுல இருக்குது. அது மாதிரி பாபா சொல்றாரு, உங்களுடையது முதல் நம்பர் மாலை சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவின் மாலை மிக பெரியது. ஆனா சிவபாபாவுடைய மாலையோ பாத்தீங்கன்னா பெருசு. அவருடைய குழந்தைகள் அவ்வளோ பேரு, உலகமே அவருடைய குழந்தைகள் தான். அது வந்து பெரிய மாலை சொல்லி பாபா சொல்றாரு. அங்கிருந்து மீண்டும் வரிசை கிரமமாக நடிப்பதற்கு வருவார்கள். அப்புறம் திரும்ப பாருங்க, எல்லாரும் அங்க போயிட்டு பரந்தாமத்துல இருந்து திரும்ப அங்கிருந்து மீண்டும் வரிசைப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அனைவரும் பாபா பாபா என்று சொல்கிறீர்கள். இப்ப நம்ம எல்லாரும் பாருங்க பாபா பாபான்னு உருகிறோம். அனைவரும் ஒரு மாலையின் மணிகள். பாருங்க, நீங்கெல்லாம் ஒரு மாலையினுடைய மணிகள் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரையும் விஷ்ணு மாலையின் மணி என்று சொல்ல முடியாது. எல்லாரையும் விஷ்ணு மாலையோட மணின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் விஷ்ணு குலத்துல வரமாட்டாங்க இல்லையா. சிலர் ராமர் குலத்துல வருவாங்க, 16,108 வரும். அதனால எல்லாரையும் விஷ்ணு குலம்னு சொல்ல முடியாது, விஷ்ணு மாலையின் மணின்னு சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. இங்கே பாபா வந்து கற்பிக்கின்றார்.
இங்க பாபா தான் வந்து சிவபாபாவே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சூரிய வம்சத்தினர் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா நம்ம ஹையஸ்ட் போஸ்ட்டுக்கு தான் ஆசைப்படணும் இல்லையா? அதனால லட்சுமி நாராயணன் ஆகணும்னு ஆசைப்படுங்கன்றாரு. சூரிய அட்லீஸ்ட் அவங்க வம்சத்திலேயாவது நம்ம வந்துடணும்ட்டு ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. கடந்து முடிந்த சூரிய வம்சம் சந்திர வம்சம் மீண்டும் நடைபெறும். திரும்பவும் அவங்களுடைய அந்த ராஜ்யம் வந்து நடைபெறும் உலகத்துல சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பதவி கிடைப்பதே படிப்பில் தான். ஆனா அந்த சூரிய வம்ச ராஜ்யத்துக்கோ இல்ல சந்திர வம்ச ராஜ்யத்துக்கோ நம்ம போனோம்னா இந்த படிப்பு தான், இந்த முரளி இருக்கு இல்லையா, அந்த முரளியை நீங்க படிக்கிறதுலதான் இருக்குது. இந்த பதவி கிடைக்கிறதே படிப்புலதான் சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையின் படிப்பு இல்லாமல் இந்த பதவி கிடைக்கவே முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபாட்ட நம்ம இப்ப படிப்பு படிக்காம இந்த பதவி, நம்ம சொர்க்க பதவி அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சித்திரமும் உள்ளது, ஆனால் யாவரும் நாம் அப்படி ஆக வேண்டும் என்று நடந்து கொள்வதில்லை. சித்திரம் கூட இருக்கு இல்லையா, லட்சுமி நாராயணனுடைய சித்திரம்லாம். ஆனா யாருமே அந்த மாதிரி ஆகணும்ட்டு நடந்துக்கிறது இல்ல சொல்லி பாபா சொல்றாரு. சத்திய நாராயணன் கதை சொல்கிறார்கள். கருட புராணத்திலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு சொல்கிறார்கள். சத்தியநாராயணன் கதை சொல்லுவாங்களா, பூஜை பண்ணுவாங்க, அது ஏதேதோ கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருட புராணத்துல கூட நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க மனிதர்களுக்கு. பாபா ஆனா இப்ப சொல்றாரு, விஷக்கடல் என்பது இந்த கொடிய நரகம் தான். இந்த கருட புராணத்துல அந்த நரகத்துல வந்து எண்ணெய் சட்டியில வச்சு வறுப்பாங்க. கொடிய நரகம் அது. பாவம் செஞ்சவங்க எல்லாம் அங்க போட்டு வறுப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, உண்மையில அந்த விஷக்கடல், அந்த கொடிய நரகம் இதுதான், அந்த கலியுகம் தான் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதிலும் குறிப்பாக பாரதத்தை தான் சொல்லப்படும். குறிப்பா பாரதத்துலதான் அந்த விஷக்கடலே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குரு தசையும் பாரதத்திற்கே உள்ளது. குரு தசை கூட பாருங்க பாரதத்துலதான் நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் சத்தியுகம் இருந்ததும் குரு தசையில தான். அதுக்கப்புறம் இப்ப ராகு தசை நடக்கிறதும் பாரதத்துலதான் சொல்றாரு பாபா. விருட்சபதியும் பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்கிறார். பாருங்க, அந்த கல்பவிருட்ச மரத்தினுடைய விருட்சபதி தலைவன், விருட்சத்துடைய தலைவனே யாரு? சிவபாபா தான். அவரே வந்து பாரதவாசிகளுக்கு தான் கற்பிக்கிறார் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிய வைக்கின்றார். இப்ப கடவுளே வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள், இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா சொல்றாங்க, குரு தசை உருவாகிறது. இப்ப குரு தசையும் உருவாகுது, ராகு தசையும் இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. எனவேதான் சொல்கிறார்கள், கொடுங்கள் தானம் விடுபடும் கிரகணம். அந்த ராகு தசை நடக்கிறவங்க சொல்லுவாங்க, நீங்க போயிட்டு கோயில்ல முங்கி எழுந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய நீங்க எதையாவது ஒண்ணு தானம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு தசை போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றாரு பாபா, இந்த 5 விகாரங்களை தானம் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச கிரகணம், அந்த ராகு தான் கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னா அந்த ராகு வந்து வந்து பிடிச்சிரும், சூரியனை விழுங்கிரும், சந்திரனை விழுங்கிடும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சந்திர கிரகணம் ஏற்படுது, இந்த ராசிக்கு சரி இருக்காது இந்த வருஷம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த சந்திர வம்சத்துக்கும் சூரிய வம்சத்துக்கும் கிரகணம் பிடிச்சிச்சு. இந்த 5 விகாரங்கள், 5 தலை பாம்பு, 5 விகாரங்கள் என்ற கிரகணம் பிடிச்சதுனாலதான் அது விழுங்கிடுச்சு நம்மள எல்லாரையும், அந்த சந்திர வம்சம் சூரிய வம்சத்தினரை. இப்ப அது திரும்ப நம்ம தானம் பாபா கிட்ட கொடுக்கறதுனால, விருட்சபதிக்கு நம்ம கொடுக்கறதுனால இந்த கிரகணம் நம்மளை விட்டு விடுபட்டுருன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. உண்மையான அர்த்தமே இதுதான். ஆனா அவங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் அவங்க வேற மாதிரி சொல்றாங்க இல்லையா. சயின்ஸ் பிரகாரம் வேற, ஆனா அவங்க சொல்றது இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஜாதகத்துல எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராகு பிடிச்சிருச்சு, கேது பிடிச்சிருச்சுன்னுலாம் சொல்லுவாங்க, சூரியனை பிடிச்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் பாபாவும் சொல்கிறார், இந்த கலியுகம் கடைசியில் அனைவருக்கும் ராகு திசை நடைபெறுகிறது. பாருங்க, இப்ப கலியுக கடைசியில எல்லாருக்குமே ராகு திசை தான். எல்லாருக்கும் 5 தலை ராகு தான் புடிச்சு நிக்குது. 5 விகாரங்கள் என்ற ராகு தான் புடிச்சு நிக்குது இல்லையா. பாபா சொல்றாரு, பாரதத்திற்கு குரு தசை உருவாக்குவதற்காக இப்போது நான் விருட்சபதி வந்துள்ளேன். பாருங்க, பாரதத்துக்கு குரு தசை, குரு பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, குரு பார்வை ஏற்பட்டுச்சுன்னா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப பாபா வந்திருக்கிறாரு, எல்லாருக்கும் கோடி நன்மை ஏற்படுறதுக்காக விருட்சபதியா வந்திருக்கிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்தில் பாரதத்திற்கு குரு தசை இருந்தது. உண்மையான சத்தியுகத்தின் திரேதாயுகத்துல பாருங்க, அங்க சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எல்லாம் வராது. எப்பயுமே முழு சூரியன் முழு நிலவு தான் இருக்கும். ஏன்னா அங்க வந்து அது வந்து ஸ்ட்ரைட் ஆயிடும் பூமி, அது சாஞ்சே இருக்காது. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. ராகு கேது அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி இருக்கும். அங்க வந்து நம்ம சூரிய குலத்தினருக்கோ சந்திர குலத்தினருக்கோ அந்த 5 விகாரம் இல்லாதனால அந்த மாதிரி இருக்கும். அதனால பாபா சொல்றாரு, சத்தியுகத்தில் பாரதத்திற்கு குரு திசை தான் இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இப்பொழுது பாருங்க ராகு திசை உள்ளது, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. இதெல்லாம் பாருங்க, எந்த சாஸ்திரத்துல நீங்க போய் படிச்சாலும் இந்த ராகு திசை குரு திசை விருட்சபதி இதெல்லாம் பத்தி இருக்காது.
இங்குள்ள பத்திரிகைகளிலும் முன்பு ஏதாவது புரிந்தவர்களுக்கே புரிய வரும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பத்திரிகையில நீங்க போட்டா கூட யாருக்கு புரிஞ்சுதோ அவங்களுக்கு தான் புரியும் சொல்லி பாபா சொல்றாரு. பத்திரிகை படித்தவுடன் மேலும் புரிந்து கொள்வதற்காக ஓடி வருவார்கள். சில பேர் பத்திரிகைகளை பார்த்துட்டு இல்ல ஏதாவது நம்ம யூடியூப்ல கூட போட்டோம்னா ஏதாவது அதை பார்த்துட்டு கூட ஓடி வருவாங்களாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. மீதமுள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் தான் புரிஞ்சுக்குவாங்க, சிலர்லாம் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிறிதளவாது படித்து விட்டு பிறகு விட்டு சென்றிருந்தால் சிறிதளவாயினும் அவர்களுக்குள் ஞானம் என்னும் நெய் பட்டவுடன் மீண்டும் விழித்தெழுவார்கள். பாருங்க, கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டாங்கன்னா கூட திரும்ப அவர்களுக்குள் ஞானம் என்ற நெய் கொஞ்சம் பட்டா கூட திரும்ப விழித்தெழுந்து வந்துருவாங்கன்னு சொல்றாரு. அதான் சில பேர் அந்த கண்காட்சியில கேட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு ஞான உதயம் வந்து திடீர்னு அவங்க கொஞ்சம் படிச்சோடனே திரும்ப ஆஹா இதை நம்ம அன்னைக்கு பார்த்தோமே, கடைசியில் இன்னைக்குதான் புரியுதுன்ட்டு திரும்ப வந்து ஜாயின் ஆவாங்க, பிகேவா சென்டருக்கு வருவாங்க. அது பாபா சொல்றாங்க. ஞானத்தை நெய் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த ஞானத்தை நெய்ன்னு சொல்றது, இந்த நெய் ஊத்தி ஊத்தி தானே இந்த விளக்கு எரியும். அந்த மாதிரி இந்த ஞானம் என்ற நெய் வந்து நம்ம ஆத்மால போட போட என்ன ஆகும், அந்த அணைந்திருந்த தீபம் வந்து திரும்ப எரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அணைந்திருந்த தீபத்தில் தந்தை வந்து இப்ப ஞானம் என்ற நெய்யை ஊற்றி கொண்டிருக்கின்றார். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, மாயின் புயல் வீசும், தீபத்தை அணைக்க முற்படும். பாருங்க, ஏற்கனவே நம்ம இருந்த சக்தி கூட போயிடுற மாதிரி அந்த மாயா வந்து ரொம்ப தொல்லை பண்ணும். புயலே வீசுன்றார் பாபா. தீபம் வந்து எரியவே விடாது, அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் மாயா. ஆனா தீப ஒளியில் விட்டில் பூச்சிகள் சில மடிந்து போகின்றது. அந்த பாபாவுடைய தீபத்துல நம்ம எல்லாரும் மடிஞ்சு போயிடும் இல்லையா, போயிட்டு சில பேர் பலியாயிடுறாங்க, சில பேர் வட்டமிட்டு போயிடுவாங்க, சில வட்டமிட்டு சென்று விடுகின்றது. அதே விஷயம்தான் இப்போது திரும்பவும் நடைபெறுகின்றது. அதுதான் இப்ப நடக்குது சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் வரிசை கிரமமான விட்டில் பூச்சிகள். இப்ப நம்ம எல்லாருமே வரிசை கிரமமான விட்டில் பூச்சின்னு சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் முற்றிலும் வீடு வாசலை திறந்து மடிந்து விட்டனர். முதல்ல இங்க பாபா கிட்ட வந்தவங்க எல்லாம் வீடு வாசலை விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனாலும் வந்து பாபா கிட்ட வந்தாங்க, லாட்டரி கிடைத்தது போல உணர்ந்தாங்க. உணர்ந்துட்டு பாபாட்ட வந்துட்டாங்க. கடந்து முடிந்த அனைத்தையும் நீங்கள் மீண்டும் செய்வீர்கள். இதே மாதிரிதான் அடுத்த கல்பமும் நீங்க திரும்பவும் வருவீங்க சொல்றாரு பாபா. விட்டு சென்றிருக்கலாம், ஆனா சிலர் வந்து இங்க வந்துட்டு கூட மாயா அவங்கள கூட்டிட்டு போயிடுச்சு, விட்டு சென்றிருக்கலாம். அதற்காக அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள் என்று கருத வேண்டாம் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க இருந்து போனவங்க கூட ஞானம் கேட்டுட்டு திரும்ப மாயா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் அவங்க வரமாட்டாங்கன்னு கிடையாது, கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விட்டில் பூச்சிகளாக அன்பில் மடிந்தவர்கள் தான் பிறகு மாயை வீழ்ச்சி அடைய வைத்தது. யாரெல்லாம் ஓடி வந்து பாபான்னு அன்புல வந்தவங்கள தான் மாயா என்ன பண்ணிருச்சு, வீழ்ச்சி அடைய வச்சிருச்சுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே பதவி குறைவு ஏற்படும், அவ்வளவுதான். மற்றபடி சொர்க்கத்துக்கு வருவாங்க, ஆனா பதவி தான் குறைஞ்சிரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரிசை கிரமமாக தான் இருப்பார்கள், எல்லாருமே வரிசை கிரமமா தான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு சத்சங்களில் கூட மற்றவர்கள் புத்தியிலும் இருக்காது, உங்கள் புத்தியில் உள்ளது. பாருங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவர்கள் புத்தியில யாருக்குமே இருக்காது, உங்க புத்தியில தான் இப்ப இருக்குது. பாபாவிடமிருந்து புதிய உலகிற்காக வரிசை கிரமமாக நாம் அனைவரும் முயற்சியின் அடிப்படையில் படித்து கொண்டிருக்கின்றோம். இப்ப எல்லாமே புது உலகத்துக்கு போக போறோம், வரிசை கிரமமா பாபாட்ட பயிற்சி படிச்சு அங்க போய் பதவி அடைய போறோம் சொல்லி பாபா சொல்றாங்க. நாம் எல்லையில்லா தந்தை முன்பு அமர்ந்துள்ளோம், இதுவும் உங்களுக்கு தெரியும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம கடவுளே நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு முன்னாடி இருக்கிறாருன்றது உங்களுக்கு தான் தெரியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது, ஒரு சூட்சுமமான பொருள். பாருங்க, அந்த காத்த கண்ணால பார்க்க முடியல, அந்த கரண்ட கண்ணால பார்க்க முடியல இல்லையா, வேணா தொட்டு பார்த்தா ஷாக் அடிச்சிருந்தா நமக்கு புரியும் இல்லையா. அது மாதிரிதான் இந்த ஆத்மா கூட நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, அதை உணரதான் முடியும். அது ஒரு சூட்சமான சக்தின்றார் பாபா. அதனை தெய்வீக கண்ணால் தான் பார்க்க முடியும், தெய்வீக திருஷ்டி மூலமாக தான் உணர முடியும். பாபாவே ஏதாவது காட்சி காமிச்சாதான் நான் பார்க்கலாம், மற்றபடி நம்மளால ஆத்மாவை பார்க்க முடியாது. உடல்ல இருந்து ஆத்மா எப்படி போகுது எல்லாம் தெரியல இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, நாம் ஆத்மாவும் ஒரு சிறு புள்ளி, நம்ம கூட அதே மாதிரி ஆத்மா தான். நம்ம இந்த உடல்ல நெற்றி புருவத்துல சிறு புள்ளியா இருக்கிறோம். ஆனால் தேகாபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வதுதான் மிக உயர்ந்த படிப்பு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு தன்னை ஆத்மான்னு யாரு புரிஞ்சுக்கிட்டு பாபா கொடுக்குற படிப்பை படிக்கிறாங்களோ அதுதான் உயர்ந்த படிப்பு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த படிப்பிலும் கடினமான பாடத்தில் தோல்வி அடைகிறார்கள். அந்த காலேஜ்ல படிக்கிறோம் இல்லையா, ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறதுல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் எல்லாம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதுல சில பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அது மாதிரிதான் பாபா சொல்றாரு, இது மிக சுலபமான பாடம் தான், இது ரொம்ப ஈஸியான பாடம், ஆனா சிலருக்கு இது கடினமா தெரிகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதை கூட கஷ்டமா நினைக்கிறாங்கன்றார் பாபா. இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள்,
சிவபாபா முன்னால் அமர்ந்துள்ளார். இப்ப நம்ம தெரிஞ்சிருக்கு பாபா நமக்கு முன்னாடி இருக்காரு. நீங்களும் நிராகாரமான ஆத்மாக்கள் தான், நம்மளும் ஒளி புள்ளி வடிவமான ஆத்மா தான். ஆனா உடலுடன் உட்கார்ந்துருக்கிறோம், உடலுடன் உள்ளீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த விஷயமெல்லாம் எல்லையில்லாத தந்தை தான் சொல்கிறார், வேற யாருமே சொல்ல முடியாது. எந்த மனிதராவது குழந்தைகளேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, நான் உங்களை கூட்டுன்னு போறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா? யாருமே அந்த மாதிரி சொன்னது கிடையாது. நான் உங்களை விடவே மாட்டேன், உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்து கூடவே கூட்டு போறேன்ட்டு யாராவது ஒரு சன்னியாசி சாமியார்கள் யாருமே சொன்னதில்லை. நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க, என்ன நினைங்க, உங்க பாவம் அழிஞ்சிரும்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரிலாம் யாருமே சொன்னது கிடையாது. சொல்றாங்கன்னா அப்ப இவர் யாரா இருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது நம்முடைய அப்பா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பிறகு என்ன செய்வார்கள்? அவருக்கு நன்றி செலுத்தலாமா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இப்ப என்ன செய்யலாம்? பாபாவுக்கு நன்றி சொல்லலாமான்னா பாபா என்ன சொல்றாரு? வேண்டாம். பாபா கூறுகிறார், இது முடிவில்லை, நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது சொல்றாரு பாபா. நான் ஒன்றும் புதிய விஷயம் சொல்லவில்லை, நாடகப்படி உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் எதுவும் புதுசா சொல்லல, போன கல்பம் என்ன சொன்னானோ அதான் சொல்றேன். என் கடமையை நான் செய்யறேன், எனக்கு நன்றிலாம் சொல்ல தேவையில்லன்னு சொல்றாரு பாபா. பக்தி மார்க்கத்தில் நன்றி சொல்கிறீர்கள். ஆசிரியர்கள் சொல்வார்கள், மாணவர்கள் நன்றாக படித்தால் நமது பெயர் காப்பாற்றப்படும். இப்ப ஸ்கூல்ல கூட ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, மாணவர்கள் 100% ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா பெயர் காப்பாற்றப்படும்ட்டு. மாணவருக்கு நன்றி சொல்லப்படும். மாணவர்கள் எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்கன்னா மாணவருக்கு நன்றி சொல்லுவாங்க இல்லையா? பாபா சொல்றாரு, யார் நன்றாக படித்து கற்பிப்பார்களோ அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்படும். யார் நல்லா படிச்சு முரளிய மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாபா தேங்க்ஸ் சொல்றாராம். பாபா சொல்றாரு, மாணவர் பிறகு ஆசிரியருக்கு நன்றி செலுத்துவார். அப்புறம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க? நீங்க தான் எங்களை இவ்வளவு படிக்க வச்சு இப்படி உயர்த்தினீங்கன்னு சொல்லி நம்மளும் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளை நீடூழி வாழுங்கள். பாருங்க, பாபா ஆசீர்வாதம் பண்றாரு. நீடூழி வாழுங்கள், இப்படியெல்லாம் சேவை செய்யுங்கள், இப்படியெல்லாம் சேவை பண்ணுங்க, நீடூழி வாழுங்க. கல்பமா இப்படிதான் நீங்க செஞ்சீங்க, போய் நல்லா வாழுங்க. சத்தியுகத்துல 150 வருடம் நீண்ட ஆயுளோட வாழுங்க, ஒரு பிறவியும் ஜாலியா இருங்க சொல்லி பாபா நம்மளை வாழ்த்துறாரு. இப்பயும் நம்ம ஜாலியா இருப்போம், சத்தியுகத்திலயும் நம்ம போய் ஜாலியா இருப்போம். ஏன்னா நம்ம கடவுளே கிடைச்சிட்டாரு இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, கல்பத்திற்கு முன்னால் செய்தீர்கள், கல்பத்துக்கு முன்னாடி நீங்க தான் சேவை பண்ணீங்க இல்லையா? அதே மாதிரி இப்பயும் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு கற்பிப்பவர் எந்த ஒரு மனித ஆசிரியரும் அல்ல என்ற நம்பிக்கையும் பெருமிதம் நஷா போதை இருக்கணும், சதா இருக்கட்டும். ஞான நடனம் ஆடணும்ன்ற பாபா முரளி சொல்றாராம். அந்த ஒரு பாயிண்டையும் ரசிக்கணுமா, நம்ம ரசிச்சாதான் அவருக்கு ஒரு சந்தோஷமா. அந்த போதையில நம்ம இருக்கணும், நம்ம கற்பிப்பவர் யாரு அப்படின்ற போதை நமக்கு இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுயம் ஞானக்கடலான நிராகாரர் தந்தையே ஆசிரியராக நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். இந்த படிப்பில் தான் நாம் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. இரண்டாவது பாயிண்ட், ஆத்மா என்னும் தீபத்தில் தினமும் ஞானம் என்னும் நெய்யை ஊற்ற வேண்டும். ஞானம் என்னும் நெய் மூலம் மாயின் எந்த விதமான புயலாலும் அசைந்து விடாத வண்ணம் சதா சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருங்கள். இந்த மாயா தீபத்தை அணைக்க முயற்சி செய்யும். ஆத்மா என்ற தீபத்தை, நம்ம ஆத்மா என்ற தீபத்துக்கு என்ன நெய் ஊத்தணும்னா ஞானம் என்ற நெய். அதை கடவுள் கொடுத்த, சிவபாபா கொடுத்த அந்த ஞானத்தை புத்தியில போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆத்மா பிரகாசமா ஜோதி விட்டு எரியும். ஆனா இந்த மாயா என்ன பண்ணும், அது பக்கம் ஈத்துன்னு போயிடும். அந்த பழைய விஷயம் முடிஞ்சு போனது எல்லாத்தையும் ஈத்துன்னு போய் ஆத்மாவை டல் ஆக்கி விட்டுரும். அதான் அந்த மாயா ஆத்மாவுடைய பிரகாசத்தை குறைச்சி விட்டுரும். அதனால பாபா சொல்றாங்க, முழுமையான விட்டில் பூச்சியாகி தீப ஒளியில் மடிந்து விடவும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபுல்லா பலி ஆயிடுங்க, உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் பலியாகிறங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். சதா ஒரு தந்தையின் அன்பில் மூழ்கி சகயோகியிலிருந்து சகஜ யோகி ஆத்மா ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. பாபா சொல்றாங்க, சதா ஒரு பாபாவோட அன்புல மூழ்கிருங்க. சகயோகி பாபாவுக்கு சகயோகியிலிருந்து சகஜ யோகி ஆத்மாவா ஆகிருங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாங்க. எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் அதிக அன்பு உள்ளதோ, யாருக்கு பாபாட்ட ரொம்ப அன்பு அப்படியே உருகுறாங்களோ, அந்த அன்பான ஆத்மா என்ன பண்ணுவாங்க, சதா பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் சகயோகி ஆகிறார். பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் பிடிக்குமே. அவங்க சிரேஷ்ட காரியத்துல உலக சேவை செய்யறதுல ரொம்ப நிமித்தமா பாபாவுடைய கருவியா இருப்பாங்க. சகயோகியா ஆகுறாங்க. மற்றும் எவ்வளவு சகயோகியா ஆகுறாங்களோ அவ்வளவு சகஜ யோகியா ஆகிடுறாங்க. ஏன்னா பாபா காரியமே செஞ்சுட்டு இருக்கனால புத்தியிலையும் பாபாவே இருப்பாரு.
எப்பயுமே பாபா நினைவுல இருப்பாங்க, சகஜயோகி ஆகிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவின் அன்பில் மூழ்கிய சகயோகி ஆத்மா ஒருபோதும் மாயாவின் சகயோகி ஆக முடியாது. யாரெல்லாம் பாபாவோட அன்புல முழுகிருக்காங்களோ அவங்க எப்பயுமே அந்த 5 விகாரத்துல போய் சகயோகம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு போய் அதோட சேர்ந்துக்கிட்டு அது கூட இருக்க மாட்டாங்க. அவரது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாபா மற்றும் சேவை இருக்கும். அவங்க எப்பயுமே அவங்க எண்ணத்துல பாபா பாபான்னு தான் ஓடும். மற்றும் பாபாக்கு சேவை என்ன செய்யலாம், எப்படி புரிய வைக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அதுதான் அவங்க யோசனையில எப்பயுமே எண்ணத்துல இருந்துட்டே இருக்கும் சொல்றாரு. எனவே தூங்குவார்கள் என்றாலும் அதில் மிகுந்த ஓய்வு கிடைக்கும். அவங்க தூங்குனா கூட அவங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும். ஏன்னா சேவை பண்ணிட்டு அந்த ஆத்மா தூங்கும் போது அவங்களுக்கு தூக்கத்துல கூட சாந்தி மற்றும் சக்தி கிடைக்கும். தூக்கம் அவங்களுக்கு தூக்கமா இருக்காது. எப்படி வருமானம் சம்பாதித்த பிறகு குஷியில் படுத்திருக்கிறார்களோ அவ்வளவு மாற்றம் ஏற்பட்டு விடும் சொல்லி பாபா சொல்றாங்க. வருமானம் சேவையில வருமானம் சம்பாதிச்ச பிறகு குஷியா படுத்து தூங்குவாங்கல்ல, அந்த லௌகீகத்துல கூட நல்லா சம்பாரிச்சு அந்த குஷியில படுத்து தூங்குனா அவங்களுக்கு அப்படியே ரொம்ப சுகமா தூங்குவாங்களா, அந்த மாதிரி இவங்க பாபாவுடைய சேவையில அப்படியே வருமானம் சம்பாதிச்ச குஷியில தூங்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ மாற்றம் ஏற்பட்டு விடும் சொல்லி பாபா சொல்றாங்க. தினம் தினம் விதவிதமா வரதானம் பாபா சொல்றாரு, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்லோகன்: அன்பின் கண்ணீர் மனம் என்ற பெட்டகத்தில் முத்தாகிவிடும். பாபா பாபான்னு உருகி உருகி அந்த தாய்மார்கள் பாபா நினைச்சு அன்பு கண்ணீர் விடுறாங்க இல்லையா, இது ஒரு முரளியில கூட ஏற்கனவே வந்திருந்தது. அந்த அன்பு கண்ணீர் என்ன ஆகும், பாபாவோட மனம் என்ற பெட்டகத்துல முத்தா சேமிச்சு வச்சிருக்காரா பாபா, முத்தாகி விடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.